ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிஸ் சாமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரோட்டு கடை காளான் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே அருமையாக இருக்குங்க, வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள், நம்ம சேனல் மணிஸ் சாமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி எனக்கு இந்த மாதிரி காளான் தாங்க கிடச்சிது. காளானில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இந்த காளானை எடுத்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இது ஒரு அரை கப் அளவுக்கு இருக்குங்க. ஆனால் ரோட்டு கடையில் செய்கிறதுல காளானை விட முட்டைக்கோஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. சில இடங்களில் வெறும் முட்டைக்கோஸே போடுவாங்க. இன்றைக்கி நம்ம ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துருக்கோம். இப்போ முட்டைக்கோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம மைதா மாவு அரை கப் சேர்த்துக்குவோம். மைதா மாவுக்கு பதிலாக உங்கள்கிட்ட கடல மாவு இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி மசாலா ஆட் பண்ணிக்குவோம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 சிட்டிகை மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இதில் நான் தண்ணி ஒரு ட்ராப் கூட யூஸ் பண்ணலை. கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணாலே தண்ணி பதத்துக்கு வந்துடும். காளான் கொஞ்சம் தண்ணி விடும், முட்டைகோஸும் தண்ணி விடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே தண்ணி ஊற்றாமலே எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். நல்லா கெட்டியாக இருக்கட்டும். அப்போ தான் நம்ம இதை போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சு சின்ன சின்ன பீஸாக போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெயில் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான். நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு நம்ம பொரிச்சு நல்லா தனியாக தட்டில் வச்சுக்குவோம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிக்குவோம். எல்லா மாவையும் இந்த மாதிரி பொரித்து தனியாக ஒரு தட்டில் எடுத்துக்குவோம். போதும், ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் வந்தோன்னே எடுத்துருவோம். இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம பொரித்து எடுத்து வச்சுக்க வேண்டியதான். அதுக்கப்புறமா அதை 2 பீஸாக கட் பண்ணி நம்ம கையாலேயே உடச்சி வச்சுக்குவோங்க. ரொம்ப பெருசாக இருந்தால் நல்லா உடச்சி இந்த மாதிரி வச்சுக்குவோம். இப்போ நம்ம கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி. அதுக்கப்புறமா ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி 2 பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்க வேண்டியதான். இதையும் நல்லா வதக்கிக்க வேண்டியதான். நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு வதக்கிக்க வேண்டியதுதான். இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் மசாலா. இப்போ இதை நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்க வேண்டியதுதான். இதுக்கப்புறமா கொஞ்சம் மல்லித்தலை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இந்த நேரத்தில். இப்போ இதில்
கடையில் சாஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. நம்ம அதுக்கு பதிலாக 3 தக்காளியை நல்லா பேஸ்ட் பண்ணி இதில் ஆட் பண்ண போகிறோம். இது மல்லித்தலை. இப்போ 3 தக்காளி நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இதில் எல்லா வகையான சாஸும் ஆட் பண்ணுவாங்கங்க இந்த நேரத்தில். அதாவது சோயா சாஸ் 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 2 டீஸ்பூன் சில்லி சாஸ். அதுக்கு பதிலாக நான் 3 தக்காளியை பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சின்ன சின்னதாக உடச்சி வச்ச இந்த பீசஸை, காளான் பீசஸை இதில் பொரித்து வச்ச காளான் பீசஸை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட வேண்டியதுதான். இதுக்கப்புறமா நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுருந்தோம்ல, அதையும் கரைச்சி வச்சுருந்ததை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கங்க. இதில் நம்ம சில்லி பவுடர் காஷ்மீர் சில்லி பவுடரை ஆட் பண்ணால் ரொம்பவே ரெட்டிஷாக இருக்கும். உங்கள்கிட்ட இருந்தால் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சாதாரண சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கிட்டு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இதில் கொஞ்சம் வெங்காயம், மேலே கொஞ்சம் மல்லித்தலை போட்டு சர்வ் பண்ணலாம். பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்குது, கலர்ஃபுல்லாக. இந்த மாதிரி போட்டு சர்வ் பண்ணுங்கள். கடையில் உள்ள மாதிரியே இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்க்யூ.